நீங்கள் பார்த்துருக்கு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆஸ்பல்ட் 9 லெஜண்ட் கேம் பிளேவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. மொபைல், ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு, டெஸ்க்டாப் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது, பிசிலையும். ஓகே, இதுதான் என்னோடய அக்கௌண்ட் ஐடி எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நார்மலான மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயே ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சீசன் ஈவெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். சீசன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஈவெண்ட்டில் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா நிறையா கார்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இது மூலயமா நீங்கள் வந்து என்னென்னா கார்ஸை வந்து நீங்கள் கார்ட் அன்லாக் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ ட்ரையல் தான் இந்த காரு. இதனால் நம்ம வந்து கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் வந்து நம்ம ரேஸ் ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ரேஸ் பண்ணி நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காரை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிவிக் டைப் ஆர் 30 வந்து நீங்கள் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வின் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கார்ட்ஸும் அன்லாக் ஆகும். ஓகே, இதெல்லாமே ஃப்ரீ ட்ரையல் தான். நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணுறது ஃப்ரீயாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே பண்ணலாம். ஏன்னா கார் அன்லாக் பண்ணாமலே நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம், ரேஸ் பண்ணிக்கலாம் சீசன் ஈவெண்ட்டில். இது ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஆஸ் யூஸ்வல் நான் வந்து ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரேஸ் போக போகிறேன் இந்த காரில். ஓகே, இதான் வந்து ரேஸ் ட்ராக்கு லோடிங் இருக்குது. ஆன்லைன் கேமை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுனா நீங்கள் பெர்ஃபெக்ட்டு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வச்சுருக்கணும் எப்பயுமே. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து லேக் இருக்காது. ஸோ இன்டர்நெட் லேக் இருக்கும்போது நீங்கள் ஆன்லைன் கேம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட ஆப்போனண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த லேக் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா நீங்கள் ஸ்லோவாக வர மாதிரி காட்டும் ஆன்லைனில் அப்டேட் ஆகுறது. ஓகே, இதான் வந்து ட்ராக்கு. இது எல்லாமே வந்து சிவிக் ஈவெண்ட்டுனால எல்லாமே சிவிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க முக்கால்வாசி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும். மொத்தம் வந்து பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. 4 பேர் ஆப்போனண்ட் இருக்காங்க உங்களுக்கு. இதோட டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ரேம்ப் இருக்குது. அதே உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் நீங்கள் ரேம்பில் போகணுமா இல்லை நைட்ரஸ் கலெக்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ட்ரிஃப்ட்டு பண்ணால் உங்களுக்கு வந்து நைட்ரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நைட்ரஸ் ட்ரிஃப்ட்டு இதுமாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இது பண்ண உங்களுக்கு என்ன ஆகுனா பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதாகும். இது வந்து ரேம்ப்பு, ஸ்ட்ரைட்டு இதுமாரி உங்களுக்கே வந்து லீட் பண்ணும். 2x நைட்ரஸ்னால் நீங்கள் வந்து நைட்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட்ரஸோட இது இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ பெர்ஃபார்ம் 360 டிகிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நைட்ரஸ் வந்து கலெக்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நைட்ரஸை கலெக்ட் பண்ணுறதுல இது பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்போனண்ட்டை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆப்போனண்ட் எப்பயுமே கன்சிடர் பண்ணணும். இது வந்து நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், கேமரா வியூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் சவுண்டு, குவைட் ரேஸோடு கொடுத்துக்கலாம். ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா இந்தமாரி பாஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் ஆன்லைனில் அது பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்டாக் கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.55 செகண்ட்ஸில் வந்து நம்ம அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த சீசன் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான், மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கார்ட்ஸ் வந்து அன்லாக் ஆகும். நீங்கள் கார்ட்ஸ் வந்து 30 வந்து அன்லாக் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து காரை வந்து அன்லாக் பண்ண முடியும். 0 வந்து 30 தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் 1000 தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க சொன்ன ஈவெண்ட் எதுவுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஓகேங்களா? அதாவது பெஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிட் 6 செகண்ட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொன்று வந்து ஸ்டண்ட்டு 5 ஸ்டண்ட் பண்ணணும், பேரல் ரோல் 2 பண்ணணும். இன்னொன்று வந்து பிஎம்டபிள்யூவில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர் ட்ரிஃப்ட்டு பண்ணி இது ரேஸ் வந்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிவிக் காரோட கார்ட்ஸ் வந்து அன்லாக், அதாவது ஒரு 5 கார்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் நான் சிவிக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10 தான் இருக்குது. ஓகேங்களா? நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டர்போ, மறுபடியும் இன்ஜின் பர்ச்சேஸ் பண்ணுறேன் 11,000. அடுத்து அப்படியே நீங்கள் வந்து அடுத்து என்ன ப்ளூ பிரிண்ட் கலெக்ட் பண்ணால் தான் வந்து இதாகும். உங்களால் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா இதுனா வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி தான் உங்களுக்கு. பட் ஈவெண்ட்டு ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த கார் வந்து எனக்கு கிடச்சிரும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம், ஒர்த்து தான். அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் காரை வந்து இவ்வளோ மாடிஃபைட் பண்ணுறது வந்து அதுவும் நான் வந்து 0 தான் வச்சுருக்கேன். சிவிக் வர்றதுக்கு இன்னும் எனக்கு 30 வேணும் பாயிண்ட்ஸு. ஓகே, இப்போ இதோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து 1500 தான் இருக்குது.
ஆனால் வந்து நம்ம 1446 அது 76 வச்சுக்கிறோம் ரேங்க்கு, ஏன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஈவெண்ட்டையும் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ரேஸ் பண்ணலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் லோடிங் ஆகிட்டுருக்கு. அதே நம்ம ட்ராக் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்பர் பே வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். எகெயின் லோடிங் ஆகுது கேமு. ஸோ இந்த ட்ராக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களோட ஆப்போனண்ட் யாரும் தெரிஞ்சிருச்சு, எல்லாமே சிவிக் தான். உங்களோட ரேங்க்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் உங்களோட ஃபியூல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஈவெண்ட்டை ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கார்ட்ஸை சீக்கிரமாக கலெக்ட் பண்ணலாம். இதனால் இன்னொரு அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு காரை வந்து அன்லாக் பண்ணிடலாம் ஈஸியாக. மறுபடியும் ரேம்பில் ஏறியாச்சு. ஒரு ஜம்ப்பு, மறுபடியும் நைட்ரஸ் கலெக்ட்டு, ட்ரிஃப்ட்டு 400 போட்டால் நமக்கு கார்ட்ஸ் அன்லாக் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று வின்னும் பண்ணணும் ரேஸை. லாஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் பிளேஸ் தான் வந்தோம். ஓகே, இப்போ பொசிஷன் வந்து 1ல் தான் இருக்கும். டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50% கவர் பண்ணிட்டோம். அதாவது 38 டைம் இருக்குது. இதோட பீக்கு டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 280 290 வரைக்கும் போகுது. 300 போகுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் ரேம்ப் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களோட ஆப்போனண்ட்டுக்கார ரேம்ப் பண்ணாலும் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது வின் ஆகிறதுக்கு. பட் நீங்கள் ரேம்ப் பண்ணும்போது என்ன ஆகுனா, முடிஞ்ச அளவுக்கு நைட்ரஸ் யூஸ் பண்ணி ரேம்ப் பண்ணும்போது ஹெவியாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. ஓகே, 5 டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு பேங்க்கில். வின் த ரேஸு ஸ்டண்ட்டு. ஓகே, 400 மீட்டர் ட்ரிஃப்ட்டு பண்ணதுனால நமக்கு ஆல்ரெடி ஒரு கார்டு வந்திருக்கு. சிவிக்கோட கார்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம 30 கலெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் நமக்கு. இந்த ரேஸ் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜை கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸு, ரெசல்யூஷன் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு ஃபீல் இருக்கும், நம்ம டைம் பாஸ் இதாகுது. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். சிவிக் ப்ளூ பிரிண்ட் ஒன்று கலெக்ட் பண்ணியாச்சு. அடிஷ்னல் இன்னொரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வந்திருக்கு, ப்ளஸ் 1000 ருபீஸ் வந்திருக்கு. நீங்கள் அன்லாக் பண்ணுறீங்களா இல்லை கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். சீசனல் ஈவெண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணி என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபோர்டு GT ஓட ப்ளூ பிரிண்ட் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இன்னும் வந்து 35 நமக்கு 7 தான் கிடச்சிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக போட்டால் தான் நமக்கு அந்த கார் எடுக்க முடியும். சிவிக் 2 ப்ளூ பிரிண்ட் இருக்குது, 30. அப்போனா இன்னும் 28 ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் நம்ம ரேஸ் பண்ணணும். ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரல் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 3 பேரல் யூஸ் பண்ணிட்டோம். ஏன் அதே ட்ராக் தான் ஸ்காட்லாண்டு. ஆல்மோஸ்ட் நமக்கு ஓட்டின ட்ராக்குங்கிறதுனால இதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்தமாரி ஓட்டின ட்ராக்லேயும் ஓட்டுறதுனால என்னென்னா, எங்கே ட்ரிஃப்ட்டு பண்ணலாம், எங்கே கார்னரிங் பண்ணலாம், எங்கே வந்து 360 ஸ்டண்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், பேரல் ரோல், அதெல்லாம் நீங்கள் நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 360 ஒன்று பண்ணிட்டேன். 360 பண்ணும்போது ஒரு ஆப்போனண்ட் நம்ம அவுட் பண்ணிட்டோம். மறுபடியும் ரேம்ப் ஏறலான்னு பார்க்குறேன். ரேம்ப் ஏறினா உங்களுக்கு வந்து நைட்ரஸ் ஏறும். இந்த டைம் வந்து நம்மளோட ஆப்போனண்ட் வந்து ஃபஸ்ட்டில் தான் லீட் பண்ணுறாங்க. ஒன்றும் செகண்ட் வந்துட்டோம், நம்ம தேர்டு. ட்ரிஃப்ட்டு பண்ணிட்டே இருக்கிற 400 மீட்டர் ட்ரிஃப்ட்டு பண்ணால் தான் கார்டு அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயம் ரேஸையும் ஜெயிக்கணும். ஸோ நீங்கள் ட்ரிஃப்ட்டு பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு நைட்ரஸ் வரும். அந்த நைட்ரஸ் வச்சு நீங்கள் டாட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போது நம்மளோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 47 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. லேப் டைமு எண்டில் தான் தெரியும். பொசிஷன் 1ல் தான் இருக்கிறோம். 85% கிட்டே நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். கமான் 93 95, அதான் 285 தான் இதோட டாப் ஸ்பீடு இந்த மாடிஃபைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டாக ரேஸ் வின் பண்ணிட்டோம். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா லேப் டைமு 1.5 செகண்ட்ஸு. ஓகே, இன்னொரு ப்ளூ பிரிண்ட்டு நமக்கு வந்துருச்சு. ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஒன்று ப்ளூ பிரிண்ட் வந்திருக்கு, ப்ளஸ் 1000 ருபீஸ் ரிவார்டு, 1000 காயின்ஸ் வந்து நம்ம வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு சிவிக் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரல் ஃபியூல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஈவெண்ட்டு வந்து ஃபியூல் ரீஃபில் ஆகிற வரைக்கும் தான் நம்ம வந்து கேமை ப்ளே பண்ண முடியும். அது 15 நிமிட்ஸ் ஆகுது.
எகெயின் ஸ்காட்லாண்ட் அதே ட்ராக் அதே ரேஸ் ஈவெண்ட்டு சிவிக் எல்லாமே. பட் என்னென்னா அவங்க கார் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அவங்க பண்ணல. அதான் ஒரு அட்வான்டேஜு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் 360 வந்து நீங்கள் பண்ணும்போது ட்ரிஃப்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு பண்ணாங்கன்னா நைட்ரஸ் வந்து கெயின் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ரேம்ப்பு நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் ரேம்ப் எடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட்டு வந்து நீங்கள் எப்பயுமே ஸ்டண்ட்டும் சரி எதுவுமே சரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் ட்ரிஃப்ட்டு ஸ்டண்ட்டுலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறோம், நம்ம அந்த ஸ்டண்ட்டு இது பண்ணும்போது அடிஷ்னலாக ரிவார்ட்ஸும் ஏறும். இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்ட்டு. நீங்கள் லாஸ்ட்டாக இருந்துட்டு பொசிஷன் வந்து 3rd 4th இருந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா உங்களோட ஆப்போனண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு தான் வந்து போக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட்டு இதெல்லாம் அவசியமே கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்டண்ட்டு இந்த 360 இதெல்லாம் பண்ணணும், அதே சமயம் ரேஸையும் லீட் பண்ணி வின் பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு கான்செப்ட்டு. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்ஸ் நிறையா கெயின் பண்ண முடியும், நிறையா இருக்கும். சிவிக் டைப் ஆர் நல்ல இன்ஜின், K20 இன்ஜின் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க சிவிக்கை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ் 4 தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் எத்தனை 26 தேவைப்படுது. 26 இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ்ட்டை வச்சு நம்ம ஜெயிக்கணும். இன்னொன்று வந்து BMW i8 வச்சுட்டு நீங்கள் அந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸு இந்தமாரி கெயின் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது சர்ப்ரைஸ் ப்ளூ பிரிண்ட்டு, அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, இது இப்போ வந்து ஹோண்டா சிவிக் ஃபில் ஆகிற வரைக்கும் லோட்டஸ் இருக்குது. லோட்டஸை பார்த்தோம். இதை பற்றி நீங்களும் கேம் விளாடணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஐடி அனுப்புகிறேன்.